கண்டம் த காண்டம்னேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை குற்றப்படுத்துகிறவனை நீ குற்றப்படுத்து. வெளியில் சண்டைக்கு போக சொல்ல. பிசாசானவன் உள்ளத்தில் குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறான். அப்போ நாம் எழும்பி என்ன பண்ணணும்? குற்றப்படுத்த வேணும். நீ குற்றம் புரிகிற, கழுவப்பட்டவன் நான், இரத்தத்தால் முற்றிலுமாய் சுத்தமாக்கப்பட்டவன் நான், என்ன குற்றப்படுத்துவதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. பிசாசே என்னை விட்டு ஓடிப்போ, உனக்கு என்ன குற்றம் சாட்டுவதற்கு எந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. நான் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எதுவுமே அதை தடை செய்யவே முடியாது என்று சொல்லி கண்டம் த காண்டம்னேஷன். எல்லாம் பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, கண்டம் த காண்டம்னேஷன். ஆல்ரைட். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்படி தான் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். அப்புறம் சொல்லியிருப்பாருங்க, இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும். ஊழியக்காரனை எங்களை சொல்லலைங்க, ஊழியக்காரனா கர்த்தரை விசுவாசிக்கிறவங்கள சொல்லியிருக்கு. பொதுவாக கர்த்தரை சேவிக்கிறவங்க, கர்த்தருக்காக வாழ்கிறவங்க. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னால் உண்டான அவர்களுடைய நீதியாய் இருக்கிறது. எது? காண்டம்னேஷனை கண்டம் பண்ணுறது என்னால் உண்டான நீதி அவர்களுக்கு உண்டான நீதியாக இருக்கிறதுன்றார். நீங்கள் காண்டம்னேஷனை கண்டம் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க? தேவனுடைய நீதி என்கிற அடிப்படையில் நிற்கிறீங்க. அந்த நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு. உங்களை குற்றம் சுமத்துகிற பிசாசு உங்களுடைய நீதியை குறை சொல்லலை, உங்களுடைய யோகியதையை குறை சொல்லலை. உங்களுடைய யோகியதையில் 1000 குறையை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் யோகியதையில் நிற்கலையே. தேவனுடைய நீதி அல்லவா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு உங்களுடைய நீதிக்கு எதிராக வரல, தேவனுடைய நீதிக்கு எதிராக வர்றான். அப்போ நம்முடைய சுதந்திரம் என்ன? தேவனை விசுவாசிக்கிற நம்முடைய சுதந்திரம் என்ன? நம்முடைய சுதந்திரமே என்னன்னா தேவனால் உண்டான நீதி இது. அதனால தான் என்ன குற்றம் சுமத்துகிறவனை குற்றம் சாட்ட எனக்கு அதிகாரம் உண்டு. தேவனுடைய நீதியை யாரும் குறை சொல்லவே முடியாது. என் நீதியில் வேணால் குறை கண்டுபிடிக்கலாம், ஆனால் என்னுடைய நீதி இப்போ எந்த இல்லை, அது அவர் கொடுத்த நீதி. அதில் எவரும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும். சுதந்திரம்னா இது நம்முடைய சொத்து. சுதந்திரம்னா நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ். எது? இந்த கண்டம் பண்ணுறது. நம்மளை கண்டம் பண்ணுற பிசாசை கண்டம் பண்ணி வெளியே துரத்துறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதி. கர்த்தர் அவர் கொடுத்துட்டு நீதியை இப்போ அவர்களுடைய நீதின்றார். இதை கொடுத்துட்டு சொல்கிறார் உங்கள் நீதின்றார். ஆனால் நான் கொடுத்த நீதி. இதை யாரும் ஒன்றும் தொட முடியாது, ஒன்றும் பண்ணவே முடியாது.